ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் நான் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கம்பெனியை நான் எப்படி சார் ரெஜிஸ்டர் பண்ணுவேன்? எவ்ரி ஸ்டார்ட் அப் வந்து there is certain formalities கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்காங்க, சின்ன பிஸ்னஸ் அப்படின்னா அவங்க வந்து 20 lakh வரைக்கும் வித்தவுட் ஜிஎஸ்டி கூட தே கேன் ரன் த பிஸ்னஸ். இந்த லொக்காலிட்டி வந்து சென்னை கார்பரேஷனோட சிட்டி லிமிட்டில் வருது. ஸோ கார்பரேஷனுக்கு சில டேக்ஸ் அண்ட் லைசன்சஸ் இருக்குது. ஸோ கார்பரேஷனோட லைசன்சஸ் எடுக்கணும். கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், பட் நான் ஜிஎஸ்டியோ இல்லை இந்த டேக்ஸ் இன்கார்பரேஷனோ வாங்கினேன்னா அது என்ன மாதிரியான ப்ராப்ளங்களை கிரியேட் பண்ணும் சார்? வாங்கினா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரே இல்லையே. ஸோ ஃபுட் லைசன்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும். லோக்கல் சிட்டி லிமிட்டில் கார்பரேஷன் ட்ரேட் லைசன்ஸ் இருக்கணும். இது மினிமம் ரெக்குயர்மெண்ட் ஒரு சின்ன டீ ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறது. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கார்ப்பரேட் கன்சல்டன்ட் சண்முகம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய இளைஞர்கள் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். பட் ஸ்டார்ட் அப் பண்ணால் அதில் கவர்மெண்ட் எய்டடாக நம்ம சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது சார். ஆனால் எல்லாருக்குமே அந்த ஒரு நாலேஜ் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் நான் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கம்பெனியை நான் எப்படி சார் ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? எல்லாத்துக்குமே ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், நான் ஒரு இண்டிவிஜுவல் ஓனராக நான் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும், ஸோ நான் 4 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணணும், அந்த மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ எவ்ரி ஸ்டார்ட் அப் வந்து there is certain formalities கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எவ்வளோ மெம்பர்ஸ் இன்வால்வ் ஆகிறாங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் நான் மட்டும் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா 2 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, 1 person கம்பெனின்னு சொல்லுவாங்க. இல்லை நாங்கள் 2 பேர் இருக்கோம், இல்லை 3 பேர் இருக்கோம், சர்டைன் மெம்பர்ஸ் குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதில் பார்ட்னர்ஷிப்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இல்லை லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்எல்பி, இல்லை ப்ரைவேட் லிமிடெட். ஸோ பேஸ்ட் ஆன் அவங்களுடைய பிஸ்னஸ் நேச்சர், அவங்களுடைய ரீச் எந்த அளவுக்கு இருக்க போகுது. அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு டொமஸ்டிக் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன சர்க்கிள் ஒரு சின்ன சிட்டி லெவலில் பண்ணலாம், இல்லை குளோபலான ப்ரெசன்ஸாக இருக்கும், ஒரு அப்ராடில் இருந்து கிளைண்ட் சோர்ஸ் பண்ணி நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். ஸோ பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரக்சர் என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அந்த ஸ்ட்ரக்சரில் வி கேன் ரெஜிஸ்டர் அ கம்பெனி. ஸோ இது ஒரு பேசிக்கான லைசன்ஸ் ஃபார்மாலிட்டி. ஒரு நேம் வச்சுட்டு சம் எக்ஸைஜெட் சம் ஆக்டிவிட்டி என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆக்டிவிட்டி போட்டுட்டு எனி ஸ்ட்ரக்சர் லைக் ஓபிசினா 1 person கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம், ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட்னு வரும். இல்லை பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறோன்னா சம்திங் எக்ஸைஜெட் உங்களுடைய ஃபேர்ம் நேம் இருக்கும், அந்த ஃபேர்ம் நேமில் பண்ணுவோம். இல்லை எல்எல்பி பண்ணுறீங்கன்னா எக்ஸைஜெட் எல்எல்பி. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது ஒரு பேசிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன். அது இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நிறைய அலைட் லைசன்சஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே சார். நமக்கு பார்ட்னர்ஷிப் புரியுது, 1 person கம்பெனி புரியுது. பட் இந்த எல்எல்பி அப்படின்றது என்ன சார்? இப்போ நான் வந்து குரூப் ஆஃப் இருந்தால் அது எல்எல்பியாக நான் ரெஜிஸ்டர் பண்ணணுமா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒரு 4 members வந்து நாங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அவங்க 4 பேரையும் போட்டு எல்எல்பியாக போட முடியுமா? இல்லை எந்த மாதிரி சார் எல்எல்பி? இல்லை, பார்ட்னர்ஷிப் ஆர் எல்எல்பி போத் ஆர் சேம், ரெண்டுமே சேம் தான். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்டில் மியூச்சுவலாக ஒரு 3 பேரோ 4 பேரோ ஈவன் 2 பேர் கூட சேர்ந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டீடு மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணிவிட்டு ஒரு டீடு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஒரு இன்கம் டேக்ஸ் பேன் எடுத்துக்குவாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரில் தே வில் ஸ்டார்ட் அண்ட் டூயிங் த பிஸ்னஸ். எல்எல்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்எல்பி வந்து இட்ஸ் கம்ஸ் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2008 தான் அதை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் வந்து சர்டைன் லிமிடேஷன்ஸ் இருக்குது. பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி அன்லிமிட்டட்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கிறீங்க, மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிருக்கீங்க, அதில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வருது, லாஸஸோ வாட் எவர். அப்போ அந்த கேஸில் எவ்ரி பார்ட்னர் இஸ் பர்சனலி லயபிள் டு த லாஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில். இன்கேஸ் ஆஃப் எல்எல்பி போனீங்கன்னா ஸோ அதுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அசட்ஸ் ஆஃப் தி கம்பெனி பேஸ் பண்ணி தான் அந்த லயபிலிட்டி வந்து பைண்ட் ஆகும். ஸோ பர்சனலாக லயபிள் ஆக மாட்டாங்க. விச் மீன்ஸ் அவங்களுடைய பர்சனல் அசட்ஸோ இல்லை அவங்க பர்சனல் இன்கமோ அதில் வந்து அட்டாச் பண்ண மாட்டாங்க. லீகல் ஆகும்போது அவங்களோட பர்சனல் அசட்ஸ் இதில் அட்டாச் பண்ண மாட்டாங்க லீகலாக. ஸோ அதான் மேஜரான டிஃபரன்ஸ். ஸோ இதில் ஸ்ட்ரகிள் ஆகிறவங்களுக்கு அந்த எல்எல்பி ஆக்ட்டுங்கிறத ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க, ஒரு செப்பரேட் ஸ்ட்ரக்சராக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே சார். இப்போ இதில் நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சார். முன்னாடி டின்னு ஒன்று இருந்துச்சு, இப்போவும் டின் இருக்கா, இல்லை நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பண்ணால் போதுமா சார்? ஜிஎஸ்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி டின் ஆர் வேட்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? வேட்னு சொல்லுவாங்க. as well as சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சர்வீஸ் டேக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி வேட்டுங்கிறது வந்து ட்ரேடர் ஆர் மேனுஃபேக்சரருக்கு வேட் அப்படிங்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னா தெர் இஸ் நோ மெட்டீரியல்ஸ் டீல்ட், ஜஸ்ட் சர்வீஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சர்வீஸ் டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது எல்லாமே கிளப் பண்ணி கம்பைண்டாக ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ரெண்டுமே கம்பைண்டாக இருக்கும். ஸோ இது வந்து எவ்ரி பிஸ்னஸ், ஸோ அவங்களுக்கு வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸுங்கிறது இது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸு. இது கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுலேயும் சில ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்காங்க, சின்ன பிஸ்னஸ்ஸு அப்படின்னா அவங்க வந்து 20 லேக் வரைக்கும் வித்தவுட் ஜிஎஸ்டி கூட தே கேன் ரன் த பிஸ்னஸ். ஸோ 20 லேக் மேலே போகும்போது தான் இந்த ஜிஎஸ்டிங்கிறது ஒரு மேண்டட்ரியாக வரப்போகுது. இல்லை நான் வந்து ஸ்டார்டிங்லேயே ஜிஎஸ்டியில் கவர் ஆகிக்க மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வி கேன் கோ, அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஓகே சார். இப்போ நம்ம கம்பெனி நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நான் வந்து எல்எல்பியாவோ இல்லை பார்ட்னர்ஷிப்பாவோ நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த லொக்கேஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேலை செய்கிறது தான் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு இங்கே சரௌண்டிங்கில் ஏதாவது நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்குமா சார்? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு ஃபர்மாவோ எல்எல்பியாவோ வாட் எவர் ஸ்ட்ரக்சர் அந்த பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அடிஷனலாக உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுது, இல்லை இப்போ இனிஷியலாகவே ஜிஎஸ்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ஆர் இந்த லொக்காலிட்டி வந்து சென்னை கார்ப்பரேஷனோட சிட்டி லிமிட்டில் வருது. ஸோ கார்ப்பரேஷனுக்கு சில டேக்ஸ் அண்ட் லைசன்சஸ் இருக்குது. ஸோ கார்ப்பரேஷனோட லைசன்சஸ் எடுக்கணும். ஸோ அது ப்ரொஃபஷனல் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, as well as கார்ப்பரேஷன் லைசன்ஸ். இந்த பிஸ்னஸை பேஸ் பண்ணி இந்த லைசன்ஸஸும் எடுக்கணும். நம்ம கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், பட் நான் ஜிஎஸ்டியோ இல்லை இந்த டேக்ஸ் இன்கார்பரேஷனோ வாங்கினேன்னா அது என்ன மாதிரியான ப்ராப்ளங்களை கிரியேட் பண்ணும் சார்? நம்ம வாங்கினா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரே இல்லையே. ஸோ நீங்கள் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா சப்போஸ் யூ வாண்ட் டு டூ அ பிஸ்னஸ், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு யூ நீட் சம் கிளைண்ட். ஸோ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நேம் வேணும். அந்த பிஸ்னஸ் நேம் வேணுங்கிறப்ப வந்து அந்த பிஸ்னஸ்க்கான ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் வேணும். பர்சனலாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. உங்களுடைய இண்டிவிஜுவல் நேமை சொல்லி பிஸ்னஸ் பண்ணலாம். உங்களுடைய நோன் சர்க்கிள், நோன் ரெஃபரன்ஸில் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஒரு தேர்ட் பார்ட்டியை ரீச் பண்ணுறீங்க, ஒரு அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூ ஷுட் ஹேவ் சம் ஐடென்டிட்டி. ஸோ அதுக்கு ஒரு பிஸ்னஸ் நேம் வைப்பீங்க. அந்த பிஸ்னஸ் நேமுக்கு கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் தனியாக இருக்குது பேங்கிங் சர்வீசஸில். சேவிங்ஸ் அக்கௌண்ட் as well as கரண்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் இஸ் மீன் ஃபார் பிஸ்னஸ் என்டிட்டிஸ். ஸோ இப்போ அந்த பிஸ்னஸ் என்டிட்டிக்கான நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் போகும்போது கம்பல்சரி எனி பிஸ்னஸஸ் ஸோ ஹேவ் சம் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்சஸ். ஸோ அந்த நீங்கள் பேங்கிங் நாம்ஸ் போகும்போது நீங்கள் இதுக்கான லைசன்சஸ் ஏதாச்சும் ஒரு லைசன்சஸ் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஜிஎஸ்டியோ இல்லை ஒரு எல்எல்பியோ எனி பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அடிஷனல் லைசன்சஸ் என்ன அப்ளிகபிளோ இதெல்லாமே பண்ணாதான் அந்த நேமில் பிஸ்னஸ் நேமில் யூ கேன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஓகே சார். நான் ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப்பாக ஒரு டீ கடையோ இல்லை ஒரு ஃப்ரான்ச்சைஸோ எடுக்கிறேன்னா அதுக்கும் இந்த மாதிரியான எல்லா ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது? தேவை இருக்குது. உங்கள் டேர்ன் ஓவர் வந்து 20 லேக்குள்ளே தான் இருக்கும். சின்ன பிஸ்னஸாக அப்படின்னா ஒரு டீ கடைன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோம். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு சின்ன ஏரியாக்குள்ளே தான் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு கஸ்டமர் வந்தால் சேல் ஆக போகுது. நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டோட குவாலிட்டி பொறுத்து கஸ்டமர் பேஸ் இருக்க போகுது. ஸோ நீங்கள் உங்கள் என்ன நேமில் வேணாலும் போர்டு வச்சுக்கலாம். பட் இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் சிட்டி லிமிட்டில் பண்ணுறீங்க, கார்ப்பரேஷன்னா கார்ப்பரேஷனோட லைசன்சஸ் இருக்கும். ட்ரேட் லைசன்ஸ் சொல்லுவாங்க. கார்ப்பரேஷன் ட்ரேட் லைசன்ஸ் எடுத்துருக்கணும். as well as நீங்கள் ஃபுட் சர்வ் பண்ணுறதுனால ஃபுட் லைசன்ஸ் கம்பல்சரி. ஸோ அது வந்து பேசிக் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, ஸ்டேட் லைசன்ஸ், சென்ட்ரல் லைசன்ஸ். ஸோ இதுக்கு வந்து அட்லீஸ்ட் பேசிக் லைசன்ஸ்னாலும் மினிமம் ரெக்குயர்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபுட் லைசன்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும். லோக்கல் சிட்டி லிமிட்டில் கார்ப்பரேஷன் ட்ரேட் லைசன்ஸ் இருக்கணும். இது மினிமம் ரெக்குயர்மெண்ட் ஒரு சின்ன டீ ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நான் டேரெக்டாகவே இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியுமா சார்? கார்ப்பரேஷன்லையோ இல்லை மற்ற இடத்துலையோ நான் டேரெக்டாக போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியுமா? பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். இது எல்லாமே மேக்ஸிமம் ஆன்லைன் பண்ணிட்டாங்க. ஸோ த்ரூ ஆன்லைன் என்னென்ன ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அது மூலமாக யூ கேன் ப்ராசஸ். as well as பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன் லைசன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஜோனல் ஆஃபீஸஸ் இருக்கும், அங்கே அப்ரோச் பண்ணால் தே வில் கைட் யூ. ஓகே சார். இப்போ நான் சோல் ஓனராக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு சின்ன சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாதிரி பண்ணுறேன்னா, ஸோ நான் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இனிஷியலாக நான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி ப்ரிப்பேராக வச்சுருக்கணும் சார்? உங்களுக்கு அஸ் அன் இண்டிவிஜுவல்னால் உங்களுக்கான பேசிக் கேஒய்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பேன் கார்டுங்கிறது மேண்டட்ரி. அடிஷ்னலாக உங்களுக்கான ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், சம் கேசஸ் ஆதார் கேட்பாங்க, ப்ளஸ் டிரைவிங் லைசன்ஸோ ஓட்டர் ஐடியோ இல்லை பேங்க் பாஸ்புக் இந்த மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அது இல்லாமல் ஒரு லொக்காலிட்டியில் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் யூ ஆர் கோயிங் டு டூ அப்படிங்கிறப்ப அந்த பிஸ்னஸ் நேமில் நீங்கள் ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க. ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும், அங்கே ஒரு அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் பேசிக்கான டாக்குமெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இதர் கவர்மெண்ட் லைசன்ஸ் போகும்போதும் இந்த பேசிக் டாக்குமெண்ட் தேவைப்படும். சப்போஸ் டைரெக்டாக நீங்கள் வந்து பேங்க் அப்ரோச் பண்ணுறீங்க, நான் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பத்தாது. அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த லைசன்சஸ் ஆர் எனி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தேவைப்படுங்கிற ரெக்குயர்மெண்ட் வரும். ஸோ அந்த கேஸில் நீங்கள் இந்த சூட்டபிள் லைசன்ஸ் என்னவோ அதை எடுத்து தான் ஆகணும். சார் இப்போ இந்த மாதிரி லைசன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஜிஎஸ்டி பண்ணணும் அப்படின்றத நாங்கள் வேறு பக்கம் ட்ரை பண்ணாமல் இல்லை இப்போ உங்கள் சைடில் இருந்து எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும்? கண்டிப்பாக எங்கள் டீம் இருக்காங்க. நீங்கள் எனி ரெக்குயர்மெண்ட்ஸ்
இது மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, லைசன்சஸ் எடுக்கிறது என்ன பண்ணணும், யாரை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லைனா எங்கள் டீம் இருக்குது, அவங்கள அப்ரோச் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக கைட் பண்ணி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே சார். நம்பர்ஸ் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம். ஸோ வேறு ஏதாவது இந்த மாதிரி தேவைகள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. ஓகே சார், எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க சார். மிக்க நன்றி சார். நன்றி.